விவோலேருந்து V60e அப்படிங்கிற ஒரு மெயின்டெயின் ஸ்மார்ட் ஃபோனை விவோ நிறுவனம் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி விவோ வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த விவோட V60eல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேலும் என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, மேலும் இது வாங்கினா ஒர்த்தா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவுத்தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம பில் குவாலிட்டி இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுக்குறாங்க, சைடில் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். மற்றபடியே இந்த ஃபோன் வந்து 7.49 mm திக்னஸோட 190 கிராம் வெயிட் வருது. ஸோ ஒரு ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டர் தான் இருக்குது. அதுவும் வெயிட்டும் வந்து ஓரளவு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு டியூல் ஐபி ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூல் ஐபி ரேட்டிங் இருக்குது. ஸோ மீனிங் என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மழை காலங்களில் வந்து ஃபோனை வெளியே கொண்டு போனால் இந்த விதமான சேதாரமும் ஆகாது. ஆனால் உப்பு தண்ணியில் படாமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த ஃபோனோட பில்டு வந்து ஒரு குஷனிங் ஸ்ட்ரக்சரில் உள்ள பில்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அது மூலமாக இந்த ஃபோனில் வந்து 37% முந்தைய கட்டிலும் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் ஃபோன் கீழே விழுந்தால் முந்தைய கட்டிலும் கம்மியாக தான் டேமேஜ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் டிசைனில் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக் கிடைக்குது. கலசை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து நோபல் கோல்டு மற்றும் எலைட் பர்பிள் அப்படிங்கிற 2 கலசை கிடைக்குது. ஸோ இந்த பில்டை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட விவோட X200FE எப்படி டிசைன் இருந்துச்சோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சில ரிவ்யூஸ் வாசிக்க முடிஞ்சுது. ஆனாலும் ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிற காரணத்தில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் மாதிரியான விஷயங்கள் ஃபோனோட பேக் சைடில் படாது. இது இப்போ தேவைன்னு நினச்சிங்கன்னா பேக் சைடில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் ஃபோனோட பாக்ஸோட வருது. இதே மாதிரியா ஃபோனோட பில் குவாலிட்டி வருது. அடுத்த ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த விவோட V60eல ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெஸ்ட் உள்ள குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸும், டச் சாம்பிளிங் பார்க்கும்போது 480 ஹெட்ஸ் வரையும் வருது. இதுபோல் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 1900 நிட்ஸ் வரையும் போகுது. மேலும் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதுபோல் இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் 387 ppi டென்சிட்டியோட வருது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நமக்கு வந்து அவுட்டோர் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. 1600 நிட்ஸ் வரையும் தான் நமக்கு பிரைட்னஸ் போகுது. ஆனால் நோட் பண்ண விஷயம், இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண விவோட V60eல 5000 நிட்ஸ் வரை பீக் பிரைட்னஸ் கொடுத்தது நோட் பண்ண விஷயமா இருக்குது. இது போய் இந்த பஞ்சுவல் டிஸ்பிளே நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. மேலும் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து டைமண்ட் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. இதில் நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் சப்போர்ட் ஆகும். அதாவது வைட் L1ஓட சப்போர்ட் இருக்குது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் உங்களால் HDR கண்டென்ட்ஸ் பார்க்க முடியும். யூடியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா 4K HDR கண்டென்ட்டும் பார்க்க முடியும். ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டீசென்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது. ஆனாலும் ஒரு டீசென்ட்டான ஒரு டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 2.5 GHz மீடியாடெக் டிமென்சிட்டி 7360 டர்போ அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் மாயோட G615 MC2 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த 7360 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 அப்படிங்கிற ப்ராசஸர் ரீபிராண்டு தான். ஸோ பேசிக்காக ப்ராசஸருக்கு நேம் மட்டும் மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடியாக எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் கிட்டத்தட்ட 75,000 கிடைக்குது. மார்க்குன்னு பார்க்கும்போது 144 மார்க்கும் பி கிரேடும் கிடைக்குது. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்டல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் செட்டிங்ஸில் லோ பண்ணி வச்சிங்க விளாடலாமே தவிர ஹை செட்டிங்ஸில் விளாடுறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ இப்போ இந்த மீடியாடெக் 7360லேருந்து கிடைச்ச அந்த ப்ராசஸரோட அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஓரளவு டீசெண்டான ஸ்கோர் கிடைச்சாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்ஸ்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இதோட பெட்டரான வேல்யூ தரக்கூடிய பல விதமான ஃபோன்ஸும் இருக்குது. ஸோ விவோ ஏன் இந்த சிப்செட் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதோட கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சைடில் ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்கோருக்கு மேலே தாண்டி இருக்கும். அதாவது 10 லட்சத்துக்கு மேலே அதோட ஸ்கோர் வந்து தாண்டி இருக்கும். ஆனால் இந்த விவோட V60eயோட ஸ்கோரை நீங்கள் சைடில் பாருங்கள், கிட்டத்தட்ட 8 லட்சத்தி சில்லரை தான் வருது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டே டு டே டாஸ்க் வந்து ரன் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறத நோட் பண்ணுவீங்க. இது போக இந்த கேமரா ஆப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கும்போது நல்லா இருந்தாலும் போக போக நமக்கு வந்து லேக் ஆகிற ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராசஸர் வந்து கொஞ்சம் அண்டர் ரேங்க் ப்ராசஸர். ஆனால் நாளாக கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிறத நோட் பண்ணுவீங்க. மற்றபடியாக ஏற்கனவே சொன்ன இந்த விவோட V60e வந்து கேமிங் ஃபோன் கிடையாது. ஆனாலும் சில கேம்ஸ், அதாவது கால் ஆஃப் டியூட்டி, ரியல் ரேசிங் 3 மாதிரியான சில கேம்ஸ் வந்து உங்களால் விளாட முடியும் இந்த ஃபோனில். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கேமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து கேமோட கிராஃபிக்ஸை ஹை வச்சு விளாடும்போது கொஞ்சம் அங்கங்கே லேகினஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க. இது வந்து ரிவ்யூஸ்லேயே என்னால் வாசிக்க முடிஞ்சுது. மற்றபடியாக இந்த ஃபோனோட RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த RAM இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன். அதாவது
இந்த ஃபோனுக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM தராங்க. ஸோ இதை கூட ஓகேன்னு விட்டுறலாம். ஆனால் UFS வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு UFS 3.1 கொடுத்துருக்கணும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஆனால் இவங்க இன்னுமே விவோ வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு டிசப்பாயிண்டிங் தான். ஏற்கனவே ப்ராசரும் கம்மியாக கொடுத்து அது போக இந்த ஸ்டோரேஜோட அந்த ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடோட அந்த கெப்பாசிட்டியும் கம்மியாக கொடுத்த காரணத்தால் நமக்கு இந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஸ்லோ ஆகிறது மட்டும் இல்லாமல் இது அடிஷனலாக ஹெவி ப்ராசஸிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண ஃபன்டச் OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது ஏற்கனவே சொல்லிட்டேன். விவோ வந்து கூடிய Android 16 ஒரிஜின் OS லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஃபோன்ஸ்லாம் இந்த வருடம் எண்டில். ஆனால் இவங்க வந்து இந்த ஒரிஜின் OS லான்ச் டேட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்த காரணத்தால் இந்த ஃபோன் வந்து ஃபன்டச் OS தான் வருது. மற்றபடியாக இந்த விவோட V60 கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா இந்த ஸ்னாப்சாட், நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான சில ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் தேவையான நினச்சிங்கன்னா அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 இடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 இடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக விவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு சில AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த சர்க்கிள் டு சர்ச், லைவ் கால் ட்ரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட், அதுப்போ இந்த இரேசர் 2.0 மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட், அதாவது இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் ரொம்ப நாள் கழிச்சு விவோ வந்து இந்த 200 மெகாபிக்சல் கேமரா வச்சிருக்கிறதாக வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க இந்த செக்மெண்ட்டில். அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HP9 அப்படிங்கிற சென்சார். இந்த சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.4 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்பர்ச்சரை பொறுத்தவரைக்கும் f1.88 ஆப்பர்ச்சராக இருக்குது. இது இப்போ ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக் ஆகாமல் வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். இப்போ ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சராக வருது. மேலும் நமக்கு வந்து பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலாம். இதில் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா ஃபோனோட பேக்ஸில் நமக்கு RR இன் ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் இன்னொரு நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா விவோட V60 நமக்கு வந்து ஜீஸ் பிராண்டிங் கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த ஜீஸ் பிராண்டிங் கிடையாது. ஆனாலும் ஃபோனோட அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸ் தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் வாசிக்க முடியுது. இதில் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது 200 மெகாபிக்சலில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்காது. அதுக்கு போல் நமக்கு வந்து பின்னிங் ஆகி தான் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். ஒரு 200 அல்லது 50 மெகாபிக்சலுக்கான தனி மோட்ஸும் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. 200 மெகாபிக்சல் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் நீங்கள் அது கிராப் பண்ணாலும் அதில் வந்து நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் சொன்ன மாதிரி வந்து டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து இதில் கிடச்சிது அப்படிங்கிற ரிவ்யூஸ் வாசிக்க முடியுது. இது இப்போ போர்ட்ரேட் மோடும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ரிவ்யூஸ் வாசிக்க முடியுது. குறிப்பாக அந்த வேரியபிள் ஃபோக்கல் லென்த் மூலமாக பல விதமான போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம். மற்றபடியாக இந்த ஃபோனுக்குனே டிஃபால்ட்டாக இந்த திவாலி அப்படிங்கிற ஒரு ஃபில்டரும் கொடுக்குறாங்க. அது மூலமாக அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியாக இந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆகுது. அதுபோக நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோஸை எந்த மாதிரியான சீசனுக்கும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான AI ஃபீச்சர்ஸும் இதில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. குறிப்பாக ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் மாதிரியான எந்த சீசனுக்கும் இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ணுற சீசனுக்கு ஏற்றாப்புல மாறிடும். மற்றபடி இந்த லோ லைட் கண்டிஷனில் நைட் மோட் ஃபோட்டோஸ் ஒரு டீசெண்டாக இருந்தாலும் சில இடத்துல இந்த ப்ளூயிஸ் லைட் வந்து லைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து இந்த சூப்பர் மோட் அப்படிங்கிற மோட் இருக்குது. 3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது போக ஃபுட் மோட் இருக்குது. மேலும் இந்த மெயின் சென்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30x வரையும் இந்த ஜூம் கேப்பபிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஃபோட்டோட கிளாரிட்டியை லாஸ் பண்ணாமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 3x வரையும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கிறது எல்லாமே நமக்கு வந்து டிஜிட்டல் கிராப்பாக தான் இருக்க போகுது. ஆனால் 3x வரையும் எடுக்க முடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நல்ல ஒரு குவாலிட்டி கிடைச்சிது. இது போய் இந்த ஃபோனில் ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. அல்ட்ராவைட் கேமரா பெருசு சொல்கிற அளவுக்கு இல்லை. நார்மலாக 8 மெகாபிக்சல் கேமரா எந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்குமோ அதான் எடுக்குது. மேலும் இந்த பேக் சைடில் உள்ள அந்த ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஸ் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. அதனால் வந்து நமக்கு வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்னஸ் இல்லாமல் வீடியோஸ் எடுக்க முடியுது. மற்றபடியே ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்குது. f2.0 ஆப்பர்ச்சரில் தராங்க. மேலும் இந்த செல்ஃபி கேமரா எடுத்த ஷாட்ஸுமே ஓரளவு டீசெண்டாக வந்துச்சு சொல்கிறாங்க. ஓரளவு நல்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து இது மூலமாக கிடைக்குது. மற்றபடி இந்த ரியர் ஃபேசிங் கேமரா, பிரைமரி கேமரா ஒரு நல்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. நம்ம செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்குது. டியூவல் ரெக்கார்டிங் ஃபீச்சரும் இருக்கிறனால பேக் சைட்லையும் சரி ஃப்ரண்ட் சைட்லையும் சரி அட் அ டைமில் வீடியோஸ் எடுக்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டியூவல் மோடில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது சில நேரங்களில் ஜிட்ரியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து யாருக்குன்னு சொன்னது இந்த ப்ராசரோட லிமிட்டேஷன் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வராது. கொஞ்சம் அண்டர் பவர் ப்ராசருங்கிற காரணத்தில் இந்த ஜிட்ரி எஃபெக்ட்லாம் வருதுங்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் USB டைப் சைடு தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அடுத்தபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNS சப்போர்ட் இருக்குது. இப்போ டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4 மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. இது போய் USB டைப் சி கனெக்டிவிட்டியும் இருக்குது. இந்த USB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0 தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. மற்றபடியாக NFC சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த பேட்டரி லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா PC மார்க் பேட்டரி டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 17 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து இந்த பேட்டரி லைஃப் வந்து தாங்க முடிஞ்சு சொல்கிறாங்க. அது நார்மல் யூசேஜ் பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜாக நார்மலாக சோஷியல் மீடியா ஆப்ஸ் கொஞ்சம் நேரம் ப்ரௌசிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 30 to 30% வரையும் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து மிச்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஹெவியாக நீங்கள் கேம்ஸ் மாதிரியே நீங்கள் கொஞ்சம் இன்டென்சிவான டாஸ்க் வந்து பண்ணிங்கன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் கேமிங் ஃபோன் இல்லைங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடி ஆவரேஜான யூசேஜில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் கிடைக்கும். இதுபோல் நமக்கு சார்ஜிங் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா கூட 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஏறும் இந்த ஃபோனில். கடைசியாக அந்த விவோட V60 V60e ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது 29,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் ஆரம்பமாகுது.
அப்படியே டாப் அண்ட் 12 GB 2GB ஸ்டோரேஜ் 33,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரால் அந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துலாம். பாசிட்டிவ் பார்க்கும்போது நமக்கு கேமரா ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்குது. ஸோ இந்த 200 MP கேமராலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்குது. செல்ஃபி கேமரா நல்லா கொடுக்குறாங்க. இந்த 8 MP கேமரா மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். மற்றபடி இந்த பிரைமரி ரியல் ஃபேசிங் கேமரா 200 MP சரி, ஃப்ரண்ட் சைஸ் செல்ஃபி கேமரா 50 MP கேமராவும் சரி நல்லா வந்து ஒர்க் ஆகுது. இதுபோக பல விதமான ஃபில்டர்ஸில் கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கும். இது போக நல்ல ஒரு டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பெர்ஃபார்மன்ஸ், இந்த சிப் செட் கூட கொஞ்சம் பெட்டரான சிப் செட் கொடுத்துருக்கலாம். இந்த ப்ராசர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அது போக யூஎஸ் வெர்ஷன், இந்த யூஎஸ் வெர்ஷன் வந்து நமக்கு 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். காரணம் வந்து நமக்கு அந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனில் ஜிட்டரான வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து மற்ற காம்படிஷன் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக கொடுக்குறாங்க. இது போல் இந்த ஃபோனில் அந்த ஒரிஜினல் வாய்ஸ்லாம் வரல, அது போல் ஃபன் டச் வாய்ஸ் தான் இன்னுமே கிடச்சிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அப்டேஷனுக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த டைமில் ஃபோன் வாங்கினா கூட ஒரு வாய்ஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான். ஏன்னா வந்து இன்னும் ஒரு மாதத்தில் அந்த Android 16 ஃபோனே வந்து லான்ச் ஆகுங்கிறது நோட் பண்ண விஷயம். ஸோ இதே மாதிரியே இந்த விவோட V60e வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க, இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.